ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காதல் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். ஆகாஷ் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அனுவுக்கு. ஆனால் அனு எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அனு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் ரொம்ப ஃபீல் பண்ணி நொந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாங்களா, ஒரு மெசேஜ் போடுறாங்க. நீ வந்து என் காலை எடுக்கவே இல்லை, நீ இப்போ கடைசியாக நான் பண்ணுறேன், நீ எடுக்கலைன்னா நான் மாத்திரையை சாப்பிட்டு நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. அப்போவும் அவங்க எடுக்கலை. உடனே மெசேஜையும் அவங்க பார்த்துடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க மாத்திரையை புறாத்தையும் ஆகாஷ் முழுங்கிடுறாரு. மெசேஜை பார்க்குறாங்க அனு. பார்த்த கையோடு ஐயோ ஏதோ சூசைட் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக திரும்பி கால் பண்ணுறாங்க ஆகாஷ்க்கு. ஆனால் ஆகாஷ் அப்படியே மாத்திரையெல்லாம் போட்டதுனால மயங்கி போய் கிடக்குறாங்க. ஃபோன் எடுக்க பார்க்குறாரு, அவரால் முடியலை. திரும்ப திரும்ப அனு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஆனால் எடுக்கவே இல்லை. அப்படியே கதறி அழுகுறாங்க. ஐயோ அவர் என்ன பண்ணிக்கிட்டாருன்னு தெரியலையே, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு அனு துடிச்சு போகிறாங்க. பரிதவிக்கிறாங்க, துடிக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அதை பார்க்குறாங்க அபி. ஏன் இப்படி அழுகிறா அக்கா? அப்பா ஆகாஷை நினச்சி அழுகிறாளா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி உணர்வுக்கு வந்துடுது. அக்காவுக்கு ஆகாஷ் மேலே லவ் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராகம் வர்றாங்க. வந்த கையோட என்னடா ஆச்சு அப்படின்னு பதறாரு. டே அப்படின்னு எழுப்புறாங்க. அவர் அப்படியே வாயெல்லாம் நுர தள்ளி போய் கிடக்குறாங்க. அள்ளி அடிச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக தப்பிக்க வச்சு புழைக்க வச்சிடுறாங்க ஆகாஷை. ஆகாஷ் கண்ணு முழிக்கிறாங்க. என்னடா ராகவ் இப்படி பண்ணிட்டு, என்னடா ஆகாஷ் இப்படி பண்ணிட்ட அப்படின்னு ராகவ் கேட்குறாங்க. வீட்டிலேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. ஏன்டா இப்படி பண்ணிட்ட அப்படிங்கிறாங்க. எனக்கு யார் முகத்துல முழிக்க பிடிக்கல, போங்க இங்கேருந்து அப்படின்னு கத்துறாங்க ஆகாஷ். ஏன்டா இப்படி பண்ணிட்ட அப்படிங்கிறாங்க. என் அணுவை என்கிட்ட பிரிச்சுட்டீங்க, என் அணு இல்லாத உலகத்தில் நான் வாழவே பிடிக்கல அப்படிங்கிறாங்க. ஏன்டா அவளுக்காண்டி எங்களையே நீ எடுத்துருந்து பேசுறியா அப்படிங்கிறாங்க. எனக்கு யாருமே வேணாம் போங்க அப்படிங்கிறாங்க. ராகவ் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க, நான் ஆகாஷ்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ஆகாஷை பார்த்து பேசுகிறாங்க. ஏன்டா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு. இல்லை நான் என்னால் தாங்க முடியல, அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை இப்படி விட்டுட்டு போனதால என்னால் தாங்க முடியல அப்படிங்கிறாங்க. நான் அதான் சொன்னேன்ல எப்படி ஒன்று சேர்த்து வைக்கிறேன்னு, பின்ன ஏன்டா இப்படி செஞ்ச, அவன் மனசில் நீ இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கா, கண்டிப்பாக வச்சிருக்கா, என்னை வந்து அவன் மனசில் இருக்குது, ஆனால் அவங்க வெளி காமிச்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி விடு, இப்போ நீ நம்புறில்ல அவன் மனசில் நீ இருக்கேன்ட்டு, நான் உன்னை கண்டிப்பாக சேர்த்து வைக்கிறேன். எப்படின்னா அதான் ஊருக்கு போயிட்டாங்களே அப்படின்னு துடிக்கிறாரு. ஏன் போனா என்ன, இந்தியாவுக்குலான்னு இருக்காங்க, ஏன் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி உன்னை நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு போகிறோம். நாளைக்கே ஊருக்கு போய் நம்ம அபியானோ மீட் பண்ணுறோம் சரியா அப்படிங்கிறாங்க. அப்படியா நான் நடக்குமா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஆகாஷ். அடுத்து பார்த்தீங்கன்னா அனு இங்கே அழுகிறத பார்த்துட்டு ரொம்பவே கண்டுக்கிறாங்க. இசை இப்படியாவது குட்டி பாசை சேர்த்து வைக்கணுமே, கண்டிப்பாக அழுகிறா, அவன் மனசில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிவா கோயிலுக்கு போகணும்னு அனு கூப்பிட்றாங்க. ஏக்கா திடீர்னு கோயிலுக்கு, நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் ஆகாஷ் கவுண்டி அப்படியே அழுது புலம்பி வேண்டுறாங்க. ஆகாஷ்க்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்ட்டு அதே கோயிலுக்கு ஊருக்கு போயிடுறாங்க. இவங்களும் போயிட்டு கோயிலில் போய் பார்க்க போகிறாங்க. அபியை பார்த்துடுறாங்க. அபியை ஆகாஷம் பார்த்துட்டதையோட ஆகாஷ் மட்டும் அணுவோட பேசட்டும் அப்படின்ட்டு அபியை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஏன் சார் எதுக்கு என் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு அப்படியே பதறாங்க. நீ சும்மா இரு, அவங்க 2 பேரும் பேசிக்கட்டும், அப்புறமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒதுங்கி நின்றுக்கிறாங்க. ஆகாஷ் அங்கே பார்த்த கையோட அணு அப்படி கட்டிக்கிட்டு அழுகுறாங்க. என்னாச்சு உங்களுக்கு, இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு தவிக்கிறாங்க, துடிக்கிறாங்க. நீ என் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கியா அனு, ஏன் அனு அப்படி என்னை விட்டுட்டு வந்த, என்னை விட்டுட்டு நீ இப்படி வரலாமா, நான் செத்து போய் உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் என் சூழ்நிலை, என்னை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நல்லா இருங்க, இப்போவும் நான் நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நான் உங்களுக்கு கேட்குறேன், மற்றபடி உங்களோட சேரணும் அப்படின்னு நான் நினைக்கல அப்படின்னு அனு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. மறுபடியும் நீ பாரு அனு, நீ இல்லாத வாழ்க்கை நான் வாழ மாட்டேன், இப்போவே நான் மாத்திரையை சாப்பிட்டுட்டு தப்பிச்சு பொழைச்சி வந்திருக்கேன், ராகவ் இல்லைன்னா நேரம் நான் எப்போ போயிருந்திருப்பேன், உன்னோட நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, இப்போ நீ மாட்டேன்னு சொன்னால் நான் மறுபடியும் நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ தயவு செஞ்சு சொன்னால் கேளுங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. அபி ராகவும் இங்கே பேசிக்கிறாங்க. பார்த்தியா போதுமா, உங்கள் அக்கா என் தம்பியை லவ் பண்ணுறது உண்மைன்னு ஒத்துக்கிறியா, இப்போ நான் ஒத்துக்கிறேன், குட்டி பாசில் மனசில் அக்கா வச்சிருக்கா, எனக்கு தெரியுது, இது தெரியாமல் நான் இங்கே அவளை இங்கே கூப்பிட்டு வந்துட்டேனே அப்படின்னு புலம்புறாங்க. கண்டிப்பாக நீ எங்கள் ஊருக்கு வாங்க, நம்ம 2 பேரும் சேர்த்து வைக்கணும், நம்மளோட அடுத்த வேலை, நம்மளோட எல்லா பகையையும் தூக்கி போட்டு உன் அக்காவையும் என் தம்பியும் சேர்த்து வைக்கணும், அதுக்கு நம்ம பிளான் போடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் இதை எது சொன்னாலும் நான் இதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு அபியும் ராகவும் சபதம் எடுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.